வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பத லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களது என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு புதன் வியாழனுக்கு மேலே மாறிடுவார். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா என்றைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆப்புங்கிறது வெளியிலேருந்து யாரும் வைக்கணும், தனக்குத்தானே செல்ஃப் ஆப் வச்சுக்கிறது தான் துலாம் ராசியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ரெண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ஏதாவது சம்பந்தம் புதிய வரன்கள் பார்க்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். அதனால் பார்க்குறத பார்த்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களை முயற்சிகள் எடுங்க. சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சரி. 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வேலையிலையும் சரி. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் 3, 8, 11 போது அது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அது சூரியனோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பாசஸ் வேலை செய்கிற இடங்களில் முதலாளி நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு. மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களால் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கலாம். நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் விலகிருங்க. ஏதாச்சும் பார்ட்டி கீட்டி கூப்பிட்டாங்கன்னா போயிட்டீங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாச்சும் கடன்களில் வாங்கலான்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கனால குழந்தைகளுக்கு மூலம் நிறைய ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு சூரியனோட சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வேலையில் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. உல்லாசமாக எங்கேனாச்சும் போகலாம், வெளியில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதில் ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கும். நண்பர்களோட பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏதாவது பார்ட்டி கீட்டி கூட போகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னங்க எல்லாம் சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. ஸோ புதன் வியாழனுக்கு மேலே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சார்ந்த உறவுலாம் கொஞ்சம் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பாக இருக்கும்போது தொழில் நல்ல மென்மைகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா புது பலன்கள் பார்த்தோம். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி அங்கே 8ல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக வார இறுதியில் ஒரு சுற்றுலாவோ வெளியோ பிரயாணங்களோ மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. துலா லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு புதனுடைய சாரத்தில் போய் 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரச்சனைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ ராகு தசாபுத்தினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஒரு வாரம் 10 நாள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அது வரை கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் 8ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாஸஸால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி துலா லக்னமாக சனி தசாபுத்தியும் சனி பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ பண்ணுறதுக்கான கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு
புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்து கேது வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்துரும். அதுவும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்தது தான் உண்மையான விஷயம். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மாறிடுவார். ஸோ அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக பேசுவோம். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கண்டினியூவாக பேசுங்க, அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூல் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஹோரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் மவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போலாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.